கேரட், உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு போட்டு இட்லிக்கு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே காயெல்லாம் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், ஊறின கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு இது மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு கழுவிட்டு அது இதில் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ அதில் தண்ணி ஊற்றிங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு அடித்த உடனே சிம்மில் வச்சு 2 விசிலில் நிறுத்திடுங்க, வெந்துடும். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கறிவேப்பிலை, பூண்டு நசுக்கிக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவொன்னே கடுகு போட்டுருங்க. இப்போது உளுந்து போடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே சோம்பு போட்டுருங்க. நெசுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துருங்க. நல்லா இது மாதிரி வதக்கிடுங்க. வதக்கிட்டு கறிவேப்பிலை சேர்த்துருங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் குழம்பு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை திறந்துட்டு இந்த குழம்பு அதில் ஊற்றிட்டு ஒரு 2 கொதித்தோடனே இறக்கிடுங்க. அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.